அண்ணாமலையினுடைய அந்த வெளியேற்றம் தமிழக அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல பின் நாட்கள் அது இருக்குன்னு நினைக்கிறேன். மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி போய் ஒரு இண்டிவிஜுவல் லீடராட்டு கம்யூனிஸ்டை வீழ்த்தினது மாதிரிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளதான் அண்ணாமலை பார்க்கணுமே தவிர, அண்ணாமலையை பொறுத்தவரை விஜய்க்கு தான் மாற்றுங்கிற டால் பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. அதனால்தான் அவர் பாஜக தலைவர்கள் யாரையும் குறை சொல்லல, பாஜகவை யாரையும் குறை சொல்லல. இவரை வச்சு விளம்பரம் தேட நினைக்கக்கூடிய பாஜக தலைவர்களை பற்றி கூட அவர் அப்படியே கடந்து போயிடுறாரு. விஜயோட வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. எஸ், அதோட ரிப்பிள் எஃபெக்ட், ரெபர்கஷன்ஸ் தான் அண்ணாமலைக்கு இது. பாஜகவை திரு அண்ணாமலை பலவீனப்படுத்துறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமா? பாஜக பலகீனம்ங்கிறது அண்ணாமலை என்னைக்கு தலைவர் போஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு எடப்பாடி கூட கூட்டணி போனாங்களோ அப்பவே அது உருவாயிற்று. அதிமுகவை பலவீனப்படுத்துறாருங்கிற ஒரு சிதிலமடைய செய்யறாரு திரு விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்குது. அதை தொடர்ந்து அவர் பண்றாரா, திட்டமிட்டு பண்றாரா, இயல்பா நடக்கும்? பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈ கீழ் மொய்க்கத்தான் செய்யும். அதிகாரத்தை நோக்கி அதிமுக காரங்க நகரத்தான் செய்வாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாரிசை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறாரு. அந்த இரட்டை இலக்க வாக்கு அந்த கட்சிக்கு நிலைக்கணும்னா நாளைக்கு மிதுன் பழனிசாமி தலைமை ஏற்றாதான் அது நிலைக்கும். விஜய் அரச குறித்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த விமர்சனங்கள் ஒரு மிகையா அந்த விமர்சனம் போகுதா, இல்ல அவங்களுக்கு அந்த ஆட்சி நடத்துறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கிறதா? நீங்க திமுக எதிராக மிகையா பண்ணீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக மிகையா பண்ணாங்க. திருமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். திரு அண்ணாமலை அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு, அது கட்சியா மாறப்போகுது. தொடர்ந்து எதிர்வினைகள் ஆட்சி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. சில சம்பவங்களுக்கு அவர் ரியாக்ட் பண்றாரு, அரசு சில விஷயங்கள் வரும்போது. ஸோ உங்களை பொறுத்தளவுல திரு அண்ணாமலையினுடைய அந்த வெளியேற்றம், பாஜகவிலிருந்து அவர் வெளிவந்தது அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல பின் நாட்கள் அது இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அண்ணாமலை ஒரு டால் பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த மம்தா பானர்ஜி தான் கம்யூனிஸ்டை வீழ்த்தி முதலமைச்சர் ஆனாங்க. 15 வருஷம் இருந்தாங்க. அது பிறகு அரசியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்குமே வரும். அந்த கட்டத்துக்குள்ள இன்னைக்கு 40-42 வயது இளைஞரான அண்ணாமலை, 50-52 வயது இளைஞரான விஜய் ஒரு பெரிய வெற்றியை 35 விழுக்காடு வாக்கு பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு ஒரு மாற்று சக்தியாட்டு எல்லா வகையிலுமே நான் தான் இளைய தலைவருங்கிற இதில் தொடங்கி மாற்று தலைவருங்கிற அடிப்படையில் எல்லா வகையிலுமே நான் தாங்கிற இதை அவர் முன்னெடுத்து போறாரு. அதற்கான ஒரு டால் பொலிட்டிக்ஸை தான் அவர் பண்றாரு. அண்ணாமலையை பொறுத்தவரை விஜய்க்கு தான் மாற்றுங்கிற டால் பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. அதனால்தான் அவர் பாஜக தலைவர்கள் யாரையும் குறை சொல்லல, பாஜகவை யாரையும் குறை சொல்லல. இவரை வச்சு விளம்பரம் தேட நினைக்கக்கூடிய பாஜக தலைவர்களை பற்றி கூட அவர் அப்படியே கடந்து போயிடுறாரு. அது இப்ப மட்டுமா ஆரம்ப கட்டமா இருக்கனால கடந்து போவாருன்னா, எப்போதுமே அவர் மேல பழி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாட்கள் அப்படி கடந்து போவார்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு கட்சியிலேருந்து வெளியே வராருன்னு சொன்னாலே அவருக்கு அங்க ஒரு என்ன சொல்றது, இன்செக்யூர் ஃபீல்னு சொல்ல முடியாது. அவர் நினைச்சதை அங்க நடத்த முடியல. ஏன்னா தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான் அவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை, அவருடைய ஆற்றல், அவர் நினைத்ததை அங்க செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் பொறுப்பு தான் அது வெளியே வர்றாரு. சிம்பிள் டால் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. சபார்டினேட் பொலிட்டிக்ஸுக்கு அவங்க சட்டமன்றத்திலே தயார் பண்ணும்போது அவரால் ஏற்றுக்க முடியல. கட்சி கட்டுப்பாட்டுக்கு தக்கன உள்ள இருந்துகிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதும் வெளியே டால் பொலிட்டிக்ஸுக்கு தன்னை தயார் பண்றாரு. ஸோ டால் பொலிட்டிக்ஸ் மீன்ஸ் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் டால் பொலிட்டிக்ஸ். ஸோ விஜய் ப்ரூவ்டு பர்சன். ப்ரூவ்டு விஜய் தான் அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு தம்பி ஒருத்தர் நமக்கு வேண்டிய தம்பி தான் சிவான்னு, வி த லீடர்ஸ்ன்னு அண்ணாமலை படத்தை போட்டு பேனர் ஓட்டுறான்னா 50க்கு மேற்பட்ட 4 வீலர்ஸ் சொத்தவள பீச்சில் காத்து நிற்கிறாங்கன்னா விஜய்க்கு வெற்றி தான் காரணம். அந்த இடத்துக்குள்ள விஜயோட வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. எஸ், அதோட ரிப்பிள் எஃபெக்ட், ரெபர்கஷன்ஸ் தான் அண்ணாமலைக்கு இது. ஸோ விஜயை நம்பி இவ்வளவு பேர் ஆளாயிட்டாங்கன்னா அண்ணாமலையை நம்பி நம்ம ஆளாக முடியும். மக்கள் உண்மசம் இருந்தா மந்திரிம்பாங்க அல்லது எந்திரிம்பாங்க. மக்கள் மாறும் தன்மை கொண்டவங்க. அண்ணாமலை ஒரு விஜய்க்கு மாற்றா வந்தா அண்ணாமலையை மக்களை ஏற்றுக்கொள்வாங்கன்னு கருதக்கூடிய மக்கள் தான் அண்ணாமலை பின்னாடி தரல்றாங்க.
ஸோ வந்து அண்ணாமலை மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. அவர் கட்சி தொடங்கினது வந்து அவர் அந்த எண்ண ஓட்டம்லாம் எனக்கு வந்து வெளியே வர எண்ண ஓட்டம் டிசம்பர்லயே எனக்கு வந்துருச்சுன்னு அவர் பேசியிருக்கிறாருல்ல. டிசம்பர்ல அவருக்கு எண்ண ஓட்டம் வந்தாலும் விஜய் 3வது பேர் இருந்தாருன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். பின்வாங்கியிருப்பார். ஷுவர். மனிதர்கள் தானே, அதுல என்ன இருக்குது? ஒரு ஹோப் இருந்தா தானே மனுஷன் கால் எடுத்து வைப்பான். விஜய் திமுக அண்ணா திமுக அரசியலை விஜய் உடைக்க முடியலைன்னா அண்ணாமலையும் வந்து களத்துக்குள்ள வந்திருக்க மாட்டார். விஜய் உடைச்சனால தானே இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் வந்து அவர் ஒரு வள்ளல் தன்மை கொண்டவர் தான். அவரு ஒரு ஆதி தமிழர் சகோதரர். அவரு இன்னைக்கு வந்து திருச்சி கிழக்குக்குள்ள தன்னை உள்ள நுழைக்கிறாருன்னா விஜயோட வெற்றி தானே அதுக்கும் காரணம். ஸோ விஜயோட வெற்றி வந்து இன்னைக்கு ரசிகர் மன்றங்கள் வந்து பெரிய அளவுக்குள்ள தங்களை தகவமைத்துக் கொள்ளது. ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள், மாநாடுகள், பிரியாணி வழங்குறது, அது இதெல்லாம் பெரிய அளவில் நடக்க தான் செய்யும். அது எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்துரும், ஒரு ஹோப்பை கொடுத்துரும். அது வந்து ஒரு லீடர் இமேஜோட வந்த அண்ணாமலைக்கு வந்து பாஜக சபார்டினேட்டா போகும்போது நம்ம லீடரா தனித்தன்மையோட நிற்கணும்னா ஒரு எகைன் அதே வார்த்தையை சொல்றேன், டால் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னா, சிஎம் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னா அது தரிச்சுன்னா தான் முடியுங்கிறதுல அண்ணாமலை போறார். ஸோ அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அல்லது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ களத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய கட்சிகள் அப்போ எதுவுமே இல்லையா? களத்துல இருக்கா? அப்படி நான் சொல்ல வரல. திமுகவோ அதிமுக அப்படி நான் சொல்ல வரல. அண்ணாமலை என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாருங்கிறது தான் நான் சொன்னேன். இப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகே விஜய் சொன்னார். அப்ப டிஎம்கேக்கு எதிராக மற்ற கட்சிகள் இல்லையா? இருந்தது இல்ல. அதே மாதிரி அண்ணாமலையோட இது அரசியல் அணுகுமுறை என்ன, பார்வை என்ன, பயணம் என்னங்கிறத நான் சொல்றேனே தவிர அது இன்னைக்கு 2வது பெரிய கட்சியா 31 விழுக்காடு வாக்குகளை பெற்று துரோகங்களை சந்திச்சு குறைஞ்சபட்சம் 25 விழுக்காடு வாக்கோட இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. சட்டமன்றத்தில் சதீஷன் மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை நான் குறைச்சி மதிப்பிடலை. விஜய் அலையிலையும் 21 விழுக்காடு வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி கட்சி அமைப்பு சிதலப்பட்டாலும் பாதிப்படைஞ்சாலும் ஒரு 2 இலக்க வாக்கில் அவர் நிற்பாருங்கிறதுலே நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை. அண்ணாமலை தன்னோட டெஸ்டிங் கிரவுண்டை எப்போ வைக்கிறாரு, எப்படி வைக்கிறாருங்கிறதுலையும் அவர் வைக்கும் போது டெஸ்டிங் கிரவுண்டுக்குள்ள வரும்போது விஜய்க்கு மாற்று அண்ணாமலைன்னு வருவாருங்கிறதையும் அவரோட நடவடிக்கைகள் உள்ள ரேகைகள் காட்டுதுன்னு சொல்லும்போது அவரு ஒரு லைட் வெயிட் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் அப்படி ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டே போறாங்க. உங்க அளவு வேறெல்லாம் தெரியுங்க, விடுங்க 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 விடுங்க, என் ரேஞ்சும் என் எக்ஸ்பெக்டேஷனும் என்னோட கோலும் வேற, என்னோட உயரம் வேறங்கிறாரு. எஸ், அந்த உயரத்துல நான் சிஎம்க்கு எதிராக போயிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட போட்டு போய் லாவணி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பாஜகவே நான் பாராட்டிட்டு போயிட்டேன், மோடியை பாராட்டிட்டேன், அமித்ஷாவை பாராட்டிட்டேன், என்னமே என்னத்தை உங்கள்கிட்ட போட்டு லொல்லு பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட என்னத்தை நான் பிடிக்க வரேன், நோ 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 நோ, என்னோட டார்கெட் வேறன்னு அவர் போயிட்டு இருக்கிறார். ஸோ பாஜகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் அவரை நோக்கி வர்றதை நம்ம பார்க்க முடியுது, உறுப்பினர்கள் அவரை நோக்கி வர்றதை பார்க்க முடியுது. நீங்க சொல்ல காமன் பீப்புள் தவிர இவர்களும் பதிவு பண்றாங்க, நம்ம பார்க்குறோம். நான் வந்து பாஜக இத்தனை காலம் இருந்தேன், இப்போ வந்து நான் அண்ணாமலையுடைய தலைமை ஏற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாஜகவை திரு அண்ணாமலை பலவீனப்படுத்துறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமா? பாஜகவின் பலம்ங்கிறது 2029 தெரியும். மோடிஜி பிரதமருங்கிறதுக்கு தமிழ் மண்ணில் எவ்வளவு ஆதரவு வளையம் வரும்னு தெரியும். கண்டிப்பாக மோடிஜி ஃபார் பிஎம் 2029 தெளிவாக நாம இருக்குங்கிறத பிஎம்ஓவுக்கு, சந்தோஷுக்கு, அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு, நிட்டின் ஆபின் சின்ஹா எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தி நம்ம பணியை நாம செய்துட்டு இருக்கிறோம். அந்த பணிங்கிறது வந்து அண்ணாமலை விமர்சிக்க வேண்டிய பணி அல்ல. ஸோ அது வேற இது வேற. பாஜகவுக்கு வெற்றிங்கிறது 3 முறை பாஜக வந்து இங்க தோல்வி அடைஞ்சிடுச்சு. 14, 19, 24. ஆனா இவர் ஒரு எமர்ஜான தலைவர், அவர் ஒரு தனி இயக்கத்தை காணும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் பலவீனம் ஆக்குறாருங்கிறத விட இயல்பா பலவீனம் ஆகுமான்னு கேட்கிறேன். பாஜக பலகீனம்ங்கிறது அண்ணாமலை என்னைக்கு தலைவர் போஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு எடப்பாடி கூட கூட்டணி போனாங்களோ அப்பவே அது உருவாயிடுச்சு. அவரு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து பலகீனமான சீட்டை கொடுக்கும் போதே அது முடிவாயிடுச்சு. ஸோ அண்ணாமலை வெளியேறதுங்கிறது வேற ஒரு மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி போய் ஒரு இண்டிவிஜுவல் லீடராட்டு கம்யூனிஸ்டை வீழ்த்தினது மாதிரிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளதான் அண்ணாமலை பார்க்கணுமே தவிர பாஜகவில் உள்ள ஒரு ஸ்பிளிட்னு அண்ணாமலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜகவில் அவர் ஸ்பிளிட் பண்ணல அந்த மாதிரி இல்லைங்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி இல்லை. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு சாரார் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை நோக்கி போயிட்டே இருக்காங்க. பனையூர் அலுவலகத்தில் எப்போதும் ஒரு இணைப்பு விழா மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. வாரந்தோறும் நடக்குன்னு கூட சொல்லலாம்.
ஸோ இது அங்க ஒரு அதிமுகவை வந்து பலவீனப்படுத்துறாருங்கிற ஒரு சிதிலமடைய செய்யறாரு திரு விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்குது. அதை தொடர்ந்து அவர் பண்றாரா, திட்டமிட்டு பண்றாரா, இயல்பா நடக்கும்? பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈ கீழ் மொய்க்கத்தான் செய்யும். அதிகாரத்தை நோக்கி அதிமுக காரங்க நகரத்தான் செய்வாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்லை, எல்லா காலமுமே அவங்க அந்த நகரும் தன்மை இருந்தது. அதுல ஜெயலலிதா 2001 ஆட்சிக்கு வந்த பிறகு 6ல் விழுந்த போது யாரும் போகல, 11 அம்மா வந்துருவாங்க நம்பிக்கை இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து 2026 வராத போது 31 இவர் எப்படி வந்துருவாருன்னு இவர் மேல நம்பிக்கை இல்லை. இன்னும் 4 வருஷம் 11 மாசம் அதிகாரம் இல்லாம எடப்பாடியை நம்பி நிற்கிறதுக்கு அவங்க தயார் இல்லை. ஸோ அதிகாரத்துல வர முடியாத, அதிகாரத்துல வருவாங்கிற ஒரு கேரண்டியை கொடுக்காத எடப்பாடி பழனிசாமியை டெசர்ட் பண்ணிட்டு அவங்க போறாங்க. இதுல நீங்க அவருக்கு ஒரு சிஎம் வாய்ப்பு வந்து அதை அவருக்கு கம்பெனி பிடிச்சிருந்தாலோ, அது திமுக கொடுத்த ஆஃபரை காட்டி விஜய் ஆஃபர்ல நின்று இருந்தாலோ, அல்லது திருமாவளவனை முதல்வராக்கி அதிமுக காரங்களை அமைச்சராக்கி இருந்தாங்களோ, இந்த 25 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷனே வந்திருக்காது. ஸோ அதிமுக அரசியலுங்கிறது அதிகாரம் சார்ந்தது. ஜெயலலிதா 5 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரமற்றவராக இருக்கல. 5 ஆண்டுகளுக்கு மேல கூட சொல்ல வேண்டாம். 98 தம்பித்துறை, கடம்பூர் ராஜி, சேடப்பட்டி முத்தையா இவங்களெல்லாம் வந்து மத்திய அமைச்சராட்டே ஆக்கிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேரை. அப்போ 96 விழுந்தவங்க 98 அதிகாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. 2001 மாநில அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. 2006 விழுந்தவங்க 11 அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஜெயலலிதா வந்து வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. குறுகிய நாட்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வீகம் அமைச்சு கூட்டணி போட்டு அதிகாரத்துக்குள்ள வந்துட்டாப்புல. எடப்பாடி தொடர் தோல்வியில இருக்கிறாப்புல. 3வது இடத்துக்கு ஸ்லிப் ஆயிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் ஸ்டாலின், தேர்டு எடப்பாடின்னு ஆயிட்டு 3வது இடத்துக்கு ஸ்லிப் ஆன பிறகு 2 ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுட்டார். ஆமா, கேப்பபிளா பிளே பண்ணி நான் கிங் மேக்கர்ல கிங்னு சொன்ன மாதிரி விஜய்க்கு ஆதரவை வாங்கி உட்கார்ந்துருக்கணும். ஆனா இவருக்கு ஒரு அதிரடியா ஒரு அநாகரிக அரசியல், ஒரு நாணயமற்ற அரசியல், நண்பகத்தன்மையற்ற அரசியல், ஒரு கேடுகட்ட அரசியலை ராகுல் காந்தி பண்ணி ஸ்டாலின் முதல்வரை வெற்றி பெற்ற 13 பேரை விஜய் பக்கம் தள்ளி விட்டு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அரசை ராகுல் காந்தி நிரூபித்தாரு. அது எடப்பாடியோட அந்த ரோல் அவர் எடுக்காதனால காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட்ல கவனக்குறைவா அதுல கோட்டை விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அனுபவிக்கிறாரு. என்ன எங்க அதிகாரத்துக்கு என்னைக்கு வர போறாரு? அதிகாரத்துக்கு இவர் வருவார்னு என்ன கேரண்டி இருக்கு? அப்ப இவரை நம்பி எப்படி நிற்க முடியும்? இவரு உடமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் தெலுங்கு செட்டியார் சமூகம் அவர் போயிட்டாரு. கடம்பூர் ராஜி செல்வாக்கான ஒரு கோயில்பட்டியில் அவர் போயிட்டாரு. எசகி சுப்பையா அம்பாசமுத்திரம் செல்வாக்கான ஒரு சகோதரர் அவர் போயிட்டாரு. இப்படி சம்பத்து கடலூர் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது காலில் விழுந்து வணங்கினவர் சம்பத்து, வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர், செல்வாக்கான ஒரு நல்ல மனிதர், அவரும் ஒரு நல்ல டைப்பு சம்பத்து, அவர் போயிட்டாரு. இவங்க 21 26 ஜெயித்த மதுராந்தகம் மரகதவேல் அவங்க போயிட்டாங்க. அப்போ இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருந்துட்டு இருக்குது. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி போன ரெட்டியார்பட்டி நாராயணனோ, RS முருகனோ, செங்கோட்டையனோ, சத்யபாமாவோ, தூசி மோகனோ, VS பாபுவோ அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து போனாங்க. அது நம்ம மதிக்கிறோம். இவங்க வந்து ஆளுங்கட்சியை நோக்கி எடப்பாடி இனிமேல் எங்க வந்துட போறாரு, எங்க அதிகாரத்தை வந்து போறாரு, டெசர்டரா தான் போறாங்க. டெசர்டருங்கிறதே நான் மறுக்க வரல. ஆனா அமைப்பு ரீதியா அதிமுக பலகீனப்படுது, தமிழ்நாடு ஃபுல்லா பலகீனப்படுது, எல்லா இடமே போறாங்க. குறிப்பா தென் மாவட்டம் திருச்சி வெள்ளம்படி நடராஜன் போயிட்டாரு. இப்போ இன்னும் இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேரு, CV சண்முகம் அவர் திரு அதிருப்தியை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப குறிப்பா அவர் என்ன சொல்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாரிசை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறாரு. நீங்க அந்த மாதிரி கேள்விப்படுங்க. அந்த மாதிரி வந்தா நல்லதா அதிமுகவுல, இல்ல யாரு வந்தாலுமே அதிமுக நிலைமை இனிமேல் அவ்வளவுதான்? அந்த கட்சி இன்னைக்கு 21 இருந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. CV சண்முகம் போனதெல்லாம் ஒரு டிக்ரீஸ் தான். ஒரு ஸ்டேட் அளவு ஒரு ஃபைட்டுன்னு சொல்ல முடியாதனாலும் கூட CV சண்முகத்துக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த டிக்ரீஸ் வந்து அவரை பாதிக்க தான் செய்யும். இன்னும் அவர் வந்து அரசியல் ரீதியா அன்புமணி ராமதாஸ் ஃபைட்ல எடப்பாடியை நம்பி அன்புமணி ராமதாஸ் நின்னார். இப்போ ராமதாஸ் வந்து ஸ்டேச்சர் இருக்கு, செல்வாக்கு இல்லை. ஐயாவுக்கு ஸ்டேச்சர் இருக்கு, செல்வாக்கு இல்லை. அப்போ செல்வாக்கான ஒரே வன்னியர் தலைவர் வந்து அன்புமணி தான் ஆயிட்டு. குரு குடும்பம் அவங்க இருக்கிறாங்க, ரோஸ் காந்தி போன்றவங்க எல்லாம் வராங்கன்னு சொன்னாலும் கூட
அந்த மக்களை நிரூபித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரே வன்னியர் சக்திங்கிறது வந்து அன்புமணி தான் ஆயிட்டார். அப்போ அன்புமணியும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்தா எடப்பாடி வட தமிழகத்தில் தாக்கு பிடிக்கவே முடியாது. அதான் ஸ்டாலினும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அன்புமணிக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. ஸோ இதில் புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் சிவி சண்முகம் விளையாடுறார். இந்த இடத்துக்குள்ள மறப்போம் மன்னிப்போன்னு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வழியில சிவி சண்முகத்துக்கு பழைய இடத்த கொடுத்து அப்படியே அரவணைச்சு போயிருக்கலாம். அது எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மறுக்கிறார். அவர் சொல்ற அந்த குற்ற அந்த வாரிசுங்கிறத கொண்டு வரதுக்கான முயற்சி தான் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி உள்ள பிரச்சனையை பத்தி அவர் பேச தயாரில்ல. ஆனா வந்து இந்த முயற்சிகள்ல தான் அவர் இருக்கிறாரு. அதுக்கு தான் சுத்தி வேற விஷயங்களை பண்ண. ஐயா எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாள் வாழணும்னு மனப்பூர்வமா உளப்பூர்வமா மனச்சான்றோட கடவுளின் சான்றாக அவரை நான் வாழ்த்துறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதே கலைஞரே தான் சொல்லுவேன். கலைஞர் இறந்து போவார்னு நினைச்சு அரசியல் பண்ணான்னு நினைக்கிறவன் கலைஞருக்கு முன்னே போயிடுவான்னு சொன்னேன். அது சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி மனப்பூர்வமாக ஐயா எடப்பாடியை வாழ்த்துறோம். ஆனால் இது ஒரு அதிமுக நிற்கணும்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு தீபா ஜெயக்குமார் அதை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுத்துருப்பாங்கன்னா ஐயங்கார் அண்ணமகா அப்படியே நின்று இருக்கும். இன்னைக்கும் 40 விழுக்காடுக்கு மேல் கொண்ட ஒரு கட்சியாட்டு தீபா ஜெயக்குமார் களத்துக்குள்ள நின்றுப்பாங்க. அப்படியே காஸ்ட் நியூட்ரலாக அதே சோசியல் செட்டப்போட அது நிலச்சிருக்கும். அப்படி ஒரு இது ஜெயலலிதா அம்மையாருக்கு இல்லாத சூழ்நிலை அந்த கட்சி சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இன்னைக்கு சிவி சண்முகம் வர்சஸ் எடப்பாடின்னு வர சுருங்கி போய் 20 விழுக்காடுக்கு கீழேங்கிற லெவலுக்கு போயிட்டு. அப்போ இன்னைக்கு உள்ள ஒரு 20 விழுக்காடு கீழே தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம உடுமலை ராதாகிருஷ்ணனையும் கடம்பூர் ராஜியையும் இவர் எஸ்கி சுப்பையாவையும் மரகதம் குமாரவேலையும் நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டா. அவங்களுக்கும் தமிழக அளவில் அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு பாக்கெட்ல அமைப்பு ரீதியா சம்பத்து எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்போ அமைப்பு ரீதியா அதிமுக வந்து பலகீனப்பட்டு இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல அது வாக்கு சதவீதமும் குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஒரு இரட்டை இலக்க வாக்கு எதுனாலும் அந்த இரட்டை இலக்க வாக்கு அந்த கட்சிக்கு நிலைக்கணும்னா நாளைக்கு வந்து மிதுன் பழனிசாமி தலைமை ஏற்றாதான் அது நிலைக்கும். நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கும். ஐயர நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டதுக்காக 24 26 சொல்லி வச்சாப்புல வெளிப்படையா நின்று எடப்பாடிக்கு எதிராக களம் கண்ட நாம வந்து இந்த உண்மையை சொல்றோம்னா இது உண்மைங்கிறனால சொல்றோம். ஆனா நீங்க இல்ல அப்படி ஒரு முயற்சி இருக்குன்னா கூட அது அப்படி நடந்தாதான் நல்லது, அதிமுகவுக்கு நல்லதுங்கிறீங்க. அந்த கட்சி 3வது இட கட்சியா போயிட்டு இருக்கிற செல்வாக்கு நிற்கணும்னா எடப்பாடிக்கு பிறகு மீண்டும் அது சதறி போச்சுன்னா ஒண்ணுமில்லாம தான் போகும். எடப்பாடிக்கு பிறகு மிதுன் பழனிசாமி அதை கையில எடுத்தாதான் அந்த கட்சி நிற்கும். ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, அகாலிடல்லு, ஐஎன்எல்டி, பிஆர்எஸ், டிஆர்எஸ், பிஆர்எஸ், இவர் நாயுடு, தெலுங்கு தேசம். ஸோ ஒரு வாரிசுங்கிறத வந்து எல்லா வாரிசையும் மக்கள் ஏற்றுக்கல. ஜானகி மேர ஏற்றுக்கல, ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க, லட்சுமி சிவபாரதி ஏற்றுக்கல, நாயுடுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கட்சி 3வது இடத்துக்கு போன ஒரு சூழ்நிலையில நாளைக்கு இந்த கட்சி சதராம நிற்கணும்னு சொன்னா அது மிதுன் பழனிசாமி தலைமையில தான் நிற்க முடியும். இதான் யதார்த்தம். அது அந்த அளவுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறாங்களா? இல்ல அது கட்சி இன்னைக்கு 3வது இடத்துக்கு போயிட்டு அதைத்தான் இப்ப நம்ம முதல்ல பார்க்கணும். 3வது இடத்துக்கு போன பிறகு 25 எம்எல்ஏக்கள் வந்து எதிர்த்து ஓட்டு போட்டுட்டாங்க. இதுல எடப்பாடிக்கு பெரிய பிளஸ் என்னன்னா 21 பேரு முதலமைச்சர் பார்த்தும் எடப்பாடி கிட்ட வந்துட்டாங்க. இதுல விஜயை விட எடப்பாடி ஸ்கோர் பண்றாரு. முதலமைச்சர் விஜயை விட 21 பேரு மீண்டும் அவர்கிட்ட வந்ததுல ஸ்கோர் பண்றாரு. ஸ்கோர் பண்ணி முடிச்சதும் 2 பேர் ரிவல்ட் பண்றாங்க. யாரு? சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர். அப்போ உங்ககிட்ட வந்தவங்களை நீங்க ஏன் தற்காத்துக்கிட முடியல? எதையும் தாங்கும் இதயம்னு சொன்ன பெருஞ்சர் அண்ணா வழியில வந்த நீங்க அண்ணா வழியில எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், அவங்களுக்கும் அந்த இடத்தை கொடுத்து மரியாதையா நடத்துவோம், மறப்போம் மன்னிப்போம், அது ஏன் உங்களுக்கு வரல? நீங்க 21 பேரும் கண்டோனேஷனுக்கு உங்ககிட்ட வந்ததுலதான் சிவி சண்முகம் இருக்கிறாரு, விஜயபாஸ்கரும் இருக்கிறார், விராலிமலை புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இருக்கிறாரு. அவங்க 2 பேர்த்தையும் உங்களாலேயே அரவணைச்சு போக முடியல. அப்போ உங்க நோக்கம் என்ன? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? சரி ஒரு இதுல போயிட்டாங்க, மீண்டும் வந்துட்டோம், வந்தவங்களுக்கு எங்களுக்கு பழைய இடத்த கொடுங்கன்னு தானே கேட்பாங்க. அந்த பழைய இடத்த கொடுத்து உங்களுக்கு போட்டியாளராக வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சசிகலா போட்டியாளர், தினகரன் போட்டியாளர், கட்சி அலுவலகத்தில் இருந்துகிட்டே சிஎம் கமாண்ட் பண்ணி வந்து பார்த்துட்டு போங்கன்னாரு. ஓபிஎஸ் இரட்டை தலைமை போட்டியாளர். இவங்க யாருமே போட்டியாளர், உங்களுக்கு எதிராக ஒரு போட்டியாளரே நிறுத்த முடியாதவங்க தானே. அப்போ அவங்கள ஓரளவு அவங்க மனம் கோணாத அளவுக்கு அவங்களுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்து ஓரளவு அவங்கள கேரி ஆன் பண்ணி கொண்டு போயிருக்கலாமே. அப்போ நீங்க உங்களுக்கு வந்து
தோல்வியிலையும் ஜெயலலிதா மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ஜெயலலிதா இல்லைங்கிறது இல்லை ஜெயலலிதா நீங்க ஜெயலலிதா தான். எப்படின்னா நீங்க 21 ஆட்சிக்கு வந்தா நீங்க ஜெயலலிதா தான். 3வது இடத்துக்கு போயிட்டீங்களே, மன்னிக்கவும் 26 ஆட்சிக்கு வந்தா 26க்கு வந்தா 21 இழந்த ஆட்சியை 26 நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஜெயலலிதா தான். ஏத்துக்குவாங்க, அதுல எந்த மாற்றமும் அதுக்கப்புறம் இல்லை. ஜெயலலிதாவுக்கு மெரிட் என்ன? அவங்க 98 ஜெயித்துட்டாங்க. புதுக்கோட்டை பை எலெக்ஷன்ல எழும்பி வந்துட்டாங்க. அப்புறம் திருநாகரசன் தானே அவமானப்படுத்தினாப்புல, ராமராஜனையும் எஸ்டிஎஸ்சியும் போழ்ந்தாப்புல, அது உள்ள அரசியல் என்றாலும் புதுக்கோட்டையிலே அவங்க எமர்ஜ் ஆகி வந்துட்டாங்க, வெற்றி பெறலனாலும். 98 பெரிய வெற்றி. அப்ப ஜெயலலிதாங்கிறது கதை வேற. அப்ப நீங்க 26 ஜெயித்தா ஜெயலலிதா தான். தோத்தாச்சு, தோத்த பிறகு நீங்க ஒரு ரிவோல்ட் பண்ணவங்கள கூட அது அதை அரவணைக்கணும் ஒரு பக்கம். ஸோ அது இளைஞர்களை நோக்கி அந்த கட்சி போறது நல்லது. அது வாரிசா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மேல எழுந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாரிசு தான் நிற்கும். அசாம் கனபரிசு வாரிசு இல்ல, கட்சி முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதாவுக்கு வாரிசு தீபா ஜெயக்குமார் இருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவங்க 45 விழுக்காடு சிஎம்மா இருந்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அதை. அது இன்னைக்கு 20 விழுக்காடுக்கு போயிட்டு, இனிமேல் எந்த காலத்துல அது சக்சஷன் வந்தாலும் நான் மீண்டும் அவரோட ஹெல்த் வாழ்வு அதை பற்றி நான் மனப்பூர்வமா லாங்குவிட்டி நல்லா இருக்கணும்னு மனப்பூர்வமா நான் சொல்லக்கூடியவன் தான். யாருக்கும் அப்படி நினைக்கக்கூடியவன் தான். அது என்னைக்கு நீங்க வந்தாலும் கூட அது இன்னும் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு வாரிசு இல்லைன்னா 3 நாளா சதுரி போய் இருக்கதே 15-18 இருக்கிறது 5-6-4 போயிடும். ஸோ நீங்க டைரக்டா என்ன சொல்றீங்க, எடப்பாடிக்கு நீங்க உடனடியா உங்க பையனை கட்சி தலைமைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கட்சி நிற்கணும்னா மிதுன் பழனிசாமி மூலமா தான் நிற்க முடியும். அடுத்தால வேற வழி இல்லை. எடப்பாடி காலம் வரை நிற்கும், அது பலகீனப்பட்டு கூட நிற்கும். குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி தான் அதிமுக. அது விஜயால பாதிக்கப்படல, விஜயால அவர் பாதிக்கப்படல. 21 வந்துட்டாரு. அன்புமணியால பாதிக்கப்படுவாரு, அன்புமணி அரசியலால பாதிக்கப்படுவாரு. அண்ணாமலை களத்துக்குள்ள என்னைக்கு இறங்கி வந்தாலும் அன்னைக்கு பாதிக்கப்படுவார். இதெல்லாம் அவருக்கு இருக்குது. லோக்கல் லீடர்ஸால சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த கட்சி மீண்டும் சதுரண்டு போகாம இருக்கணும்னா உங்க காலம் வரை அது இருக்கும். அதுக்கு பிறகு மிதுன் பழனிசாமி கையில கொடுத்தாதான் அதுக்கு உண்மை யதார்த்தம். நம்ம அவங்களுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டுரையே எழுதலாம். பட் இந்த உண்மையும் இது உண்மைதாங்கிறதையும் நம்ம சொல்றோம். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ விமர்சனங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது விஜய் அரசு குறித்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 1 மாதம் தான் நிறைவு பண்ணி போயிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 40 நாள் அந்த மாதிரி தான் ஆக போகுது. ஸோ இந்த விமர்சனங்கள் ஒரு மிகையா அந்த விமர்சனம் போகுதா, இல்ல அவங்களுக்கு அந்த ஆட்சி நடத்துறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கதான் நினைக்கிறீங்க? புதிய ஆட்களா இவங்க எப்படி மிகையா பண்ணாங்களோ அதே மாதிரி எதிர்த்தரப்பும் மிகையா பண்றாங்க. திமுக மீது மிகையா பண்றாங்க. நீங்க திமுக எதிராக மிகையா பண்ணீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக மிகையா பண்ணாங்க. நான் அந்த பாலியல் இதெல்லாம் ஸ்டாலினை குறை சொல்லலை, இப்பவும் விஜய குறை சொல்லலை. இது சமூக குப்பை, சமூக சீர்கேடு, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், காரணங்கள் இருக்கு. கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன்ல உள்ள காரணம். இதுல ஸ்டாலினும் காரணம் கிடையாது, விஜயும் காரணம் கிடையாது. இப்போ நான் இதை சொல்லி விஜய்க்கு வக்காலத்தை வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பட் அன்னைக்கு ஸ்டாலினுக்கு காரணம் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அதே ஸ்டாண்ட்ல நான் இருக்கணுங்கிற அந்த நேர்மை அடிப்படையில் விஜய் இது காரணம் கிடையாதுன்னு சொல்றேன். பட் நீங்க அன்னைக்கு ஸ்டாலினை குறை சொன்னீங்க, அப்போ மற்றவங்களும் உங்களை குறை சொல்ல தான் செய்வாங்க. இது போர்னோ போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சீப்பா எளிமையா ஏபிசிடி மாதிரி கிடைக்கிறது தான் காரணம். ஸோ இதுக்கு ஒரு முதலமைச்சரை குறை சொல்ல முடியாது. இது மற்ற ஸ்டேட்டுகளே இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டேட்டுகளையும் இந்த டைப்ல தான் இருக்கும். நீங்க குறை சொன்னீங்க, அவங்க உங்களை குறை சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க துவக்கத்தில் சொன்னீங்க ராகவா லாரன்ஸை பத்தி. அவர் பயங்கரமா அவர் பேசுனது பயங்கர எதிர்ப்பை கிளப்பி ராகவா லாரன்ஸுக்கு. எதிர்ப்பு கிளம்பினா தானே ஆதரவு வரும். அவர் வென்றுவாருங்கிறனால தானே எதிர்ப்பு வருது. அவரை இக்னோர் பண்ணிட்டு போக முடியல. அவர் ஆதி தமிழர்ங்கிறத நான் சொல்றேன். இல்ல அவர் ஆதி தமிழர் இல்ல, அவர் தெலுங்கர்னே அவரை சொல்றாங்கல்ல. அப்போ ஆதி தமிழர்னா அவர் சக்சஸ் ஆயிடுவாருங்கிற ஒரு அச்சம் அவர் மேல இருக்குது இல்ல. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா கூட அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு வள்ளல் தன்மை கொண்டவர். அதை யாருமே குறைச்சு சொல்ல, சர்வீஸ் மைண்ட்ல தான் வராரு. அவர் ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுங்கிறதுக்குள்ள தான் வராரு. ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஆட்டு ஆர்கே நகர், தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன், திருச்சி கிழக்கு, ராகவா லாரன்ஸ் சென்ட்ரிக் எலெக்ஷன் அவர் முயற்சி பண்ணி வராரு. மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும், மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவர் விஜயின் வெற்றியால அது தனக்கும் ஒரு ஆதரவு வளையம் கிடைக்கும். அதை திருச்சி கிழக்குல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், மக்கள் தன் முன்னாடி திரளுவாங்க, அவருக்குன்னு மாஸ் இது இருக்குது, காஞ்சனா அது இதுன்னெல்லாம்
பாமர மக்கள், பெண்கள், இவங்க மத்தியெல்லாம் அவருக்கு ஒரு அபிமானம் இருக்குது. ம். அந்த அபிமானத்தை மக்களோட ஒருத்தனா நின்று நான் சேவைக்காக வந்திருக்கேன்னு யாரையும் எதிர்க்கல. விஜய் எதிர்க்கல. விஜய் ஆட்சியை நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு. விஜய்க்கு வெற்றியில மகிழ்ச்சி அடைகிறாரு. விஜய்க்கு வெற்றி தான் அவருக்கு இந்த ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கு. கொடுக்கு இருக்கு. அதான் துவக்கத்துல சொன்னீங்க. மிக்க நன்றி தினமணி சார். நன்றி.